பீஸ் எல்லாம் நல்லா ஊற வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா ஃபேட்டோட அப்பா அப்படியே தொட்டாலே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சாஃப்ட் ஜூஸி, அப்படியே மனம் கலப்புது ஃப்ரெண்ட்ஸ். I am waiting for a bus at the end of the night under street lamp, red face flame. Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ஏற்கனவே நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணுங்கிறதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பூர் பிரியாணினா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இது மாரத்தடியில் இருக்குது. ஃபுல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். I am waiting for a bus at the end of the night under street lamp, red face flame by the light. I'm going away as much as I can hold. I'm going away. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆம்பூர் மட்டன் பிரியாணி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. மட்டன் பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ். ஆம்பூர் ஸ்டார் பிரியாணினா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அது பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து சிக்கன் லாலிபாப் வந்துருச்சு. அப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 டிஷ் நான் ஆர்டர் பண்ணி பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாலிபாப் சிக்கன் வந்துருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, வெளியே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஹோம்மேட் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காரமாக அப்படிலாம் இல்லை, குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிட்லாம். அவ்வளோ கிறிஸ்பியாகவும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு மசாலாலாம் உள்ளுக்குள்ளே இறங்கி வேறு லெவலில் இருக்குது. என் பையனுக்கு வந்து பசி ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் பண்ணிவிட்டு இன்னும் கொண்டு வரல, அதனால் சாப்பிட்டுட்ருக்குறான் எடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து போட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம், மட்டன் போட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம், மட்டன் லிவர் ஆர்டர் பண்ணியிருக்கோம், மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் பண்ணிக்க டிஷ் எல்லாம் வரட்டும், வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்காக. லாலிபாப் சிக்கன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிருக்குது பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் கலரெல்லாம் இல்லை, செய்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன் நான், ஹோம்மேட் மசாலா மாதிரி இருக்குங்க. கலர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் கலர். என் பையன் பயங்கர பசியில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். Flame by the light. I'm going away. I'm going away. I'm going away. And the sun gonna shine on a brand new day. நம்ம ஆர்டர் பண்ணிக்க டிஷ்ஷில் பட்டர் நான் வந்துருச்சு, போட்டி ஃப்ரை மட்டன் போட்டி ஃப்ரை வந்துச்சு, மட்டன் லிவர் ஃப்ரை வந்துருச்சு, லாலிபாப் பாதி களி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பசினால என் பையன் சாப்பிட்டுருக்கான். பாருங்கள், போட்டி ஃப்ரையில் அவ்வளோ பூண்டு ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பூண்டு போட்டிருக்காங்க, இடித்து காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்காங்க. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது சாப்பிடணும் போல். பிரியாணிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்த உடனே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியோட சிக்னேச்சர் டிஷ் வந்து மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எத்தனை பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்படியே ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு. பரோட்டா இருக்குது பாருங்கள், பரோட்டா இருக்குது, பட்டர் நான் இருக்குது, போட்டி ஃப்ரை இருக்குது, லிவர் ஃப்ரை இருக்குது, மட்டன் லிவர் ஃப்ரை, மட்டன் போட்டி ஃப்ரை, லாலிபாப் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி கொடுத்துருக்காங்க பரோட்டாவுக்கு. வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆனியன் ரைத்தாவும் இருக்குது, கிரேவியும் இருக்குது. எவ்வளோ நாள் நம்ம வாங்கிக்கலாம். பீஸ் வந்து 1 2 அதில் 1 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் 3 பீஸ், நல்லா தாராளமாக 3 பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீஸ் எல்லாம் நல்லா ஊற வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா ஃபேட்டோட அப்பா அப்படியே தொட்டாலே பிய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சாஃப்ட் ஜூஸி, அப்படியே மனம் கலப்புது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அம்மா இந்தா ஒரு பீஸ் வச்சுக்கோ. மட்டன் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரைத்தா ஆனியன் ரைத்தா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாமா. நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு இருக்குது. ஒரு கொஞ்சம் மட்டன் எடுத்துகிட்டு இந்தாம்மா, இந்தாமோ சாப்பிடு. இங்கே வச்சிருவா. தலவா குழம்பு ஓரத்தில் பிரியாணி வாங்கிக்கோ, நல்லா இருக்குமோ. காரம் இருக்காது, இது மைல்டு பிரியாணி. சாப்பிட்டு பார்க்குறியா? இந்தா கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இல்லாக்கா பிரியாணியை நல்லா மட்டன் பீஸோட பிரியாணி அம்மோ கொஞ்சம் தரவா. இங்கே வச்சுக்கோ, அங்கே வச்சுக்கிறியா? சரி. பிரிஞ்சாலும் இருக்குது, எனக்கு வேண்டான்ட்டேன். எனக்கு பிடிக்கும் ஆனால் பிரிஞ்சால் இன்றைக்கி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இது டேஸ்ட் பண்ணலாம். அந்த ரைத்தா கூட மட்டன் ஒரு பீஸ் வச்சுட்டு பிரியாணி டேஸ்ட். அவங்களோட ஹைலைட்டே வந்து என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மட்டன் வந்து அப்படியே தொட்டா பீற மாதிரி பாருங்கள், உதிருது பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஹைலைட்டே. அவ்வளோ சாஃப்டாக டெண்டர் ஓவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாக. ஃபஸ்ட்டு வந்து அரோமா அட்டகாசமாக இருக்குது. ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியோட இதே அதான் ஃப்ரெண்ட்ஸ். அரோமா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரா ரைஸில் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. இந்த மட்டன் கூட வச்சு சாப்பிட்லாம். மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு அடிச்சுக்கிட்ட எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அட்டகாசமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடமோ. அதுக்கடுத்து பரோட்டா பாருங்கள். பரோட்டா வந்து வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பி மொறுன்னு இருக்குது பரோட்டா. அது கூட நம்ம வந்து வாங்கியிருக்க சால்னாவும் கொடுக்குறாங்க. போட்டி ஃப்ரை வாங்கியிருக்கோம், மட்டன் போட்டி ஃப்ரை. போட்டி ஃப்ரையில் பாருங்கள் நல்லா பூண்டெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. போட்டி ஃப்ரையில் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வெறும் போட்டி எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மசாலா போட்டிருக்காங்க. ஓகேம்மா. அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நிறையா போட்டிருக்காங்க, அதுதான் ஹைலைட்டே. இந்த பூண்டோடு சேர்த்து அந்த கிறிஸ்பி பரோட்டாவுக்கும் இந்த கிறிஸ்பியான பரோட்டாவுக்கும் போட்டிக்கும் அட்டகாசமாக இருக்குது. அந்த பரோட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது.
அதுக்கடுத்து கொஞ்சம் போட்டி ஃப்ரை, அதுக்கடுத்து ரைத்தா கொஞ்சம் வச்சுக்கலாம். என்னோடய ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ் இது ரைத்தா போட்டி ஃப்ரை. டாப் நாச் ஃப்ரெண்ட்ஸ். டாப் நாச் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது பரோட்டாவும் இந்த போட்டி ஃப்ரையும். சரி, பட்டர் நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? பாருங்கள். ஹாய். ஹாய். அதுக்கடுத்து நம்ம வந்து பட்டர் நானுக்கு வந்து லிவர் ஃப்ரை, மட்டன் லிவர் ஃப்ரை பாருங்கள். நல்லா பெப்பர்லாம் போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்காங்க. காஞ்ச மிளகா, நல்லா காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பூண்டெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா வெங்காயம்லாம் நிறையா போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா மட்டன் லிவர் பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. இந்த கிரேவி கூட வச்சு ஒரு லிவர் எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம். ஹாய். நானும் வேறு லெவல் பட்டர் நான் அட்டகாசமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சாப்பிடுமா, அப்புறம் விளாடுமா. இந்த போட்டியெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக ஃபேட் பீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. என் பையனுக்கு சிக்கன் லாலிபாப் எல்லாமே சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஆனால் காரம் இல்லாமல் இருக்கிறதுனால சிக்கன் லாலிபாப் ஃபுல்லாக சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சாப்பிட மாட்டான். இன்னும் வாங்கி தரவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஈரோடு அம்மன் மெஸ் ஏற்கனவே நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டின்னருக்கு போய் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். சரி, இன்றைக்கி லஞ்சுக்கு போகலான்னு ரொம்ப ஹைப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, லஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகலான்னு போனால் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா 3 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 12 o'clock போயிட்டோம். ஆனாலும் 3 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் சரி லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்தோம். என்னடா ஈரோடு மிஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே ஆம்பூர் பிரியாணி ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வந்து மனசு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு. தமிழ்நாடு ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. ஹைலைட்டே இந்த பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இப்படி போட மாட்டாங்க பூண்டு. அதுவும் பெங்களூரில் பூண்டெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உரிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். பெங்களூரில் பூண்டெல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கும். அதுலேயும் நிறையா பூண்டு போட்டிருக்காங்க பாருங்கள். காஞ்ச மிளகா, பூண்டு. அப்படியே தமிழ்நாடை மிஸ் பண்ணிட்டோன்னு ஆமாம் போகலையே அங்கே நினச்சோம். பார்த்தா தமிழ்நாடு ஃப்ளேவர் அப்படியே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. தமிழ்நாட்டில் சாப்பிட்டதா அதே ஃபீல் வருது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி கூட கொஞ்சம் போட்டி வச்சு சாப்பிட்றலாமா? எங்கே பார்த்தாலும் பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பூண்டு. பிரியாணி கூட கொஞ்சம் போட்டி வச்சு சாப்பிடலாம். செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் இருக்குது, நூடுல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னா இந்த போட்டி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சுடு சாதத்தில் அட்டகாசமாக இருக்கும். மட்டன் எல்லாம் அவ்வளோ சாஃப்ட்டு. எலும்பு கூட அவ்வளோ நொறுங்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சாஃப்ட்டு. லிவர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் போட்டிருக்காங்க மசாலா. லிவர் வந்து நல்லா பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அப்படியே கருவேப்பில், கொத்தமல்லி, ஆனியன்லாம் போட்டு தவாலையும் ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு.
நல்லா திருப்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு மட்டன் பிரியாணியோட ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் திருப்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. பரோட்டாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் மேம். எப்படி அம்மா இருந்துச்சு? சொல்லு. அல்டிமெண்டலாக இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா. I am waiting for a bus at the end of the night on the street.